கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்துள்ளார். உங்கள் புதனுடன் சூரியன், கேது 2 கிரகங்களும் உங்கள் ராசியில் உள்ளார்கள். உங்கள் 2ஆம் இட அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்துள்ளார். உங்கள் 6ஆம் இட அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே அமர்ந்து புதன் பகவானுடன் அமர்ந்துள்ளார். இவர்களெல்லாம் உங்களுக்கு புதன், சூரியன், கேது இவர்களால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மனதைரியம், நல்ல பலன்கள் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். இந்த வாரமெல்லாம் இவர்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் அதிகம் இருக்காது. அடுத்து சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பண கஷ்டங்களையும், வாக்குவாதம், குடும்ப சந்தோஷங்கள் இவை நல்லபடியாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலன். உங்களுக்கு லட்சுமி கடாட்சம், பணம் எல்லாமே நன்றாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக இந்த வாரம் இருப்பீர்கள். அடுத்து 6ஆம் இடத்தில் சனி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் நன்மையே தருவார். சனி 6ஆம் இடத்தில் இருப்பது நல்லதே. உங்களுக்கு கடன், நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை இவற்றையெல்லாம் சமாளிக்க உங்களுக்கு உதவுவார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இவர் உங்கள் மனைவிக்கு சிறிது உடல்நல பிரச்சனைகள், அவருக்கு வைத்திய செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர் உடல்நிலை பாதிக்கப்படும். இந்த வாரம் அவருக்கு உடல்நிலை சற்று வைத்திய செலவுகள் இருக்கலாம். அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8 குடையவர். இவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இது நல்ல பலன்தான். 10ல் செவ்வாய் இருப்பது நல்லதே. அவர் 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு சில தொழில் வகையில் ஏதாவது நன்மைகள் நடக்கும். சந்திரன் உடன் இருப்பதால் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்வீர்கள். தொழில் வகையில் சில நஷ்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய செவ்வாயினால் நீங்கள் தைரியப்பட்டு தொழில் ஓரளவுக்கு நன்றாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். 9ஆம் இட குரு உங்களுக்கு மிக பாக்கியஸ்தானத்தையும் உங்களுக்கு சகல யோகங்களையும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குவார். குரு பகவானால் உங்களுக்கு சகல கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளலாம். இவர் பார்வை உங்கள் ராசியிலே பதிவதால் மிக நல்ல பலன். இவருடைய பார்வை 3ஆம் இடத்தில் உங்களுக்கு மனதைரியம் தரும். இளைய சகோதரனால் உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டு. இவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவு. உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு பெருமையும் புகழும் நன்றாகவே இருக்கும். கன்னிராசியினருக்கு புத்திரரால் மேன்மை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி. இவர் உங்கள் 11ஆம் இடத்தில் இருப்பது சந்திரன் மிக காரிய வெற்றிகளையும், நல்ல லாபங்களையும், தொழில் வகை சந்தோஷங்களையும், மூத்த சகோதர ஆதரவுகளையும் சந்திர பகவான் உங்களுக்கு நன்றே தருவார். 11ஆம் இடத்திலும் வருகிறார். 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் சந்திரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இவர் இந்த வாரம் அதிக கெடுபலன்களை உங்களுக்கு தரப்போவதில்லை. சந்திரனால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3-8 அதிபதி. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன்தான். அதிக கெடுபலன் செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதாலும் 10ஆம் இடத்தில் நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. சூரியன் உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு விரயங்களும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்காது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்களால் பெரிய தொல்லைகள் ஏதும் இல்லை. சிறிது ராகுவால் மாத்திரம் அதிக பிரச்சனைகள் உள்ளது. அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் ராகு பகவானை கோயிலுக்கு சென்று வேண்டி விரும்பி கொள்ளுங்கள். உங்கள் மனைவி விஷயத்திலும் நட்பு விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். மனைவிக்கு உடல்நல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுடன் சிறிது கவனமாக பேசவும். மொத்தத்தில் கன்னிராசி இருக்கு இந்த வாரம் ஒரு நல்லது அதிகமாக இருக்கிறது. கெடுதல் சற்று குறைவுதான். இருந்தாலும் கன்னிராசி இந்த வாரம் சமாளித்துக் கொள்ளலாம். நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வேண்டி விரும்பி, காரமடை ரங்கநாதரையும் வேண்டி விரும்பி வணங்கினால் உங்களுக்கு வர இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தீரும். நன்றி. சுபம்.